உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகர்ல முஸ்கான் என்ற இளம்பெண் தன்னுடைய கணவனை 15 துண்டுகளாக வெட்டி ஒரு ட்ரம்முல போட்டு சிமெண்டால மூடி கொலை பண்ணியிருக்கிறாங்க. அந்த சம்பவம் தான் இன்னைக்கு நாடு முழுவதும் பரபரப்பா பேசப்பட்டு வருது. அந்த சம்பவத்தை பத்தி இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். இது பிளாக் ஐடி, நான் உங்கள் சங்கர். இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேசம் மீரட் நகரை சேர்ந்தவர் சௌரப் ராஜ்புத், இவருடைய மனைவி முஸ்கான். இவங்க 2 பேரும் 2016ஆம் ஆண்டு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா 2 பேருமே தனியா ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க. சோ இதுக்கடையில ராஜ்புத் என்ன பண்றாருன்னா வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. சோ வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வந்த ராஜ்புத் இந்த காதல் திருமணத்தால அந்த வேலையை விட்டுட்டு முஸ்கானோடய இருந்துடுறாங்க. சோ இந்த முஸ்கான் என்ன பண்றாங்கன்னா ராஜ்புத் வீட்டிலேயே இருக்கிறது, அதாவது உள்ளூர்லயே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்றாருன்னா மறுபடியும் ராஜ்புத் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க. அதனால ராஜ்புத் லண்டன்ல வேலைக்கு போறாரு. சோ இதுக்கிடையில பாத்தீங்கன்னா முஸ்கானுக்கு சுஹைல் அப்படிங்கிற தன்னுடைய பழைய நண்பரோட ஒரு காதல், அதாவது திருமணத்தை மீறிய உறவு ஏற்படுது. சோ அதன் காரணமாக 2 பேரும் நெருக்கமா பழகுறாங்க. ராஜ்புத் வெளிநாட்டுல இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் அடிக்கடி சந்திச்சு பேசிக்கிறாங்க, அடிக்கடி வெளியூர் சுத்துறாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்படுது. சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ராஜ்புத்தை எப்படியாவது தீர்த்து கட்டணும், அப்படி தீர்த்து கட்டினாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்றாங்க. இதுக்கிடையில ராஜ்புத் தன்னுடைய மகளோட 6வது பிறந்த நாளுக்காக லண்டன்ல இருந்து வீட்டுக்கு வராரு. சோ இப்படி ராஜ்புத் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த அவரை தீர்த்து கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு கடையில போயிட்டு இருக்கிறதுலயே பெரிய கத்தியா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்கிறாங்க முஸ்கான். சோ அந்த கடைக்காரருக்கு சந்தேகம் ஏன் இவ்வளவு பெரிய கத்தி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டப்ப, இல்ல நான் கோழி வெட்டணும், அந்த கோழி வெட்டுறதுக்காக தான் இந்த கத்தி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த முஸ்கான் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க எனக்கு அடிக்கடி தலை சுத்துது, சரியா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு பொய்யான தனக்கு இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அந்த டாக்டர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு தூக்க மாத்திரைக்கான பிரிஸ்கிரிப்ஷனை எழுதி வாங்குறாங்க. ஸோ தூக்க மாத்திரையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு கடையில போய் பெரிய ட்ரம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரம் வீட்டுல வச்சிருந்துருக்காங்க. இதுக்கடையில ராஜ்புத் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ ராஜ்புத் வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு மது குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. ஸோ அந்த மதுவுல பாத்தீங்கன்னா இந்த தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து ராஜ்புத் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மதுவை குடிக்கல. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ராஜ்புத் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்க. இதனால ராஜ்புத் நல்ல ஒரு மயக்க நிலைக்கு, அதாவது ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாரு. ஸோ அப்படி அந்த தூக்க மாத்திரையினால ஆழ்ந்த தூக்கத்துக்கு போன ராஜ்புத்தை சுஹைலும் இந்த முஸ்கானும் சேர்ந்து கத்தியால பல துண்டுகளாக கொடூரமாக வெட்டி கொலை செய்யறாங்க. இப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அந்த ராஜ்புத்தோட உடலை அந்த ட்ரம்முக்குள்ள போடுறாங்க. அந்த ட்ரம்முக்குள்ள ராஜ்புத்தோட உடல் போக மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா கைய தனித்தனியா வெட்டி 2 துண்டுகளா வெட்டிடுறாங்க. ஸோ வெட்டி அதுக்கப்புறமா ராஜ்புத்தை அந்த ட்ரம்முக்குள்ள போட்டு சிமெண்ட் கலவையால போட்டு மூடிடுறாங்க. ஸோ இதுக்கடையில ராஜ்புத்தோட உறவினர்கள் என்ன ஆச்சுன்னா என்ன கேட்கறாங்கன்னா ராஜ்புத் ஊர்ல இருந்து வந்துட்டாரு, வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாரு, எங்க போனாரு அப்படி கேட்கும். ராஜ்புத்துக்கு இங்க இருக்கிற கிளைமேட் செட் ஆகல, அதனால ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு டூர் மாதிரி போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த முஸ்கான் சொன்னதை நம்பி உறவினர்களும் அப்படியே இருந்திருக்காங்க. இருந்தாலும் உறவினர்களுக்கு ஒரு லேசா சின்னதா ஒரு சந்தேகம் வந்திருக்குது. ஸோ ஆனா யாருமே அதை பெருசா எடுத்துக்கல. ஸோ இதுக்கடையில ராஜ்புத்தை தேடி நான் போறேன் அப்படின்ட்டு இந்த முஸ்கானும் என்ன பண்றாங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இதனால சந்தேகம் அடைஞ்ச உறவினர்கள் என்ன பண்றாங்கன்னா போலீஸ்ல ஒரு புகார் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் முஸ்கானோட வீட்டை சோதனை செஞ்சு பாக்குறாங்க. அங்க யாருமே இல்லை, வீடு பூட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ இவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில இந்த ராஜ்புத்தோட மொபைல்ல இருந்து ராஜ்புத்தோட உறவினர்களுக்கு போன் பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க.
நான் அப்புறமா பேசுறேன், அந்த மாதிரி வெளியில இருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா யூஸ் பண்ற டெக்ஸ்ட் இல்லை அப்படின்ட்டு அந்த உறவினர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஸோ இந்த கொலையை வந்து சுகையில வச்சு எப்படி அந்த பெண் வந்து அரங்கேற்றுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் வந்து ஸ்னாப் சாட்ல ஒரு ஃபேக் ஐடி ஒன்னு உருவாக்குறாங்க. அந்த ஃபேக் ஐடியில இருந்துட்டு சுகைலுக்கு, அதாவது சுகைலோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த இறந்து போனோட அம்மாவோட ஆன்மா தான் அந்த மெசேஜ் பண்ற மாதிரி அவங்களுக்கு சுகைலுக்கு மெசேஜ் பண்றாங்க. அதாவது நீ ராஜ்புத்தை கொல்லணும், நான் சாகுறதுக்கு ராஜ்புத் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு மூட நம்பிக்கையை அவங்களுக்கு உருவாக்குறாங்க. சுகைலோட அம்மா வந்து மெசேஜ் பண்ற மாதிரியே வந்து இந்த முஸ்கான் வந்து போலியா மெசேஜ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்பிதான் சுகைல் வந்து இந்த கொலை பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ இந்த கொலையை பண்ணாதான் நான் வந்து அவங்க கூட சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ட்டு முஸ்கான் வந்து முஸ்கான் வந்து சுகையில கட்டாயப்படுத்தி இந்த கொலையை பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதுக்கடையில ராஜ்புத்தை நான் தேடி போறேன் அப்படின்ட்டு போன முஸ்கான் என்ன பண்றாங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேசத்துல அந்த காதலனோட ஊர் சுத்துறாங்க. அப்படி ஊர் சுத்தி ஹோலி கொண்டாடின வீடியோ எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்த உறவினர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முஸ்கான் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும், முஸ்கானாலதான் இந்த ராஜ்புத்தோட உயிருக்கு ஏதாவது ஆயிருக்கணும் அப்படின்ட்டு சந்தேகப்பட்டு முஸ்கானை வந்து போலீஸ் கைது பண்றாங்க. ஸோ இந்த கைது பண்ணி போலீஸ் அவங்களோட பாணியில விசாரிச்சதுல முஸ்கான் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. எதனால கொலை பண்ணோம், எப்படி கொலை பண்ணோம், கொலை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரம்ல தான் அவரோட உடல் வந்து புதைக்கப்பட்டு வீட்லயே வச்சிருந்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரம்மை வந்து போலீஸ்காரங்களால உடைக்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த சிமெண்ட் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக அந்த ட்ரம்மோடையே தூக்கிட்டு போறாங்க உடலை. ஸோ அப்படி உடலை தூக்கிட்டு போகும்போது அங்க வச்சுதான் அந்த ட்ரம்மை உடைக்கிறாங்க. அதுல சிமெண்ட் வந்து நல்லா கெட்டியாவே ஆயிருந்திருக்கு. சிமெண்ட் வந்து நல்லா கவர் பண்ணியிருந்ததுனால ராஜ்புத்தோட உடல் வந்து அழுகாம ஸ்மெல் வராம இருந்திருக்கு. ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்புத்தோட இதயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பலத்த வெட்டுக்காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவரு வந்து கத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக முதல்ல அவருடைய தொண்டையில வெட்டிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பல வெட்டுக்காயங்கள் வந்து அவருடைய இதய பகுதியிலையும் இதயத்துல ஆழமா வெட்டப்பட்டு இருக்கு அப்படின்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இந்த கொலையை பத்தின விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு மனைவி தன்னுடைய காதல் கணவனை வந்து இந்த அளவுக்கு கொலை பண்ணி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நன்றி நண்பர்களே. இது தொடர்பான வேறு அப்டேட்டுகள் இருந்துச்சுன்னா மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.